ஏலியன்களை நீங்க தொட்டு பாத்தீங்களா? நான் பார்த்துருக்கோம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவங்களோட உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாம்போட தோலை தொட்டால் எப்படி அவங்க சாஃப்ட்னஸ் இருக்குமோ அது போல தான் இருக்கும். நீங்க தொட்டது ஆண் ஏலியனா பெண் ஏலியனா? நான் பார்த்தது வந்து ஆண் ஏலியனை தான் பார்த்துருக்கேன். அதாவது ஏலியன்கள் வந்து வரும்போது என்னோட பாடிஸ் இந்த இதய சைடு எனக்கு ஃபுல் ஹீட் ஆகும் பாடி. ஏலியன் கோயில் கட்டணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ ஏலியனுக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது வந்து இது நான் முடிவு செஞ்சது கிடையாது. சித்தர் அகத்தியர், போகர் மற்றும் என்னுடைய குருமார்கள் காட்டின வழியில தான் வந்து இந்த கோயில் நம்ம வந்து கட்டியிருக்கோம். நம்ம கோயில் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மல்லப்பமுட்டி ராமக்கவுண்டனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்மளோட கோயில் அமைஞ்சிருக்கு. அகத்தியர் அவரோட ஓலைச்சுவடியில் என்ன குறிப்பு எழுதியிருக்காருன்னா, பேர் அண்டங்களின் நாயகன் ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் எழுதியிருக்காரு. உலகத்திலே ஏலியன் கட்டப்பட்ட முதல் கோயில் இதுதானா? கோயிலில் கருவறையில் இருக்கிறது இதுதான். உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஏலியன் கோயில் வந்து இதுதான். இப்போ கோயிலில் நீங்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், எல்லா பூஜைகள் பண்ணுறதும் நான் தான் பண்ணுறேன். மற்ற தெய்வங்களுக்கு எப்படி பிரசாதம், பொங்கல் இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுமோ அதே போல தான் அவங்களுக்கும். சரி, நீங்கள் கட்டின கோயிலை ஏலியன்கள் வந்து பார்த்தாங்களா? வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? நல்லா கட்டிருக்கீங்க அப்படின்னீங்களா? அவங்க எதில் வந்துட்டு போவாங்க? அவங்களோட ஷிப்பில் தான் வருவாங்க. அதாவது நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க லேண்டிங்லாம் வந்து ஆகலை. நம்ம கோயிலுக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது, அது மேலேயே அப்படியே மிதந்தாப்பில் தான் இருந்தது. ஏர்லேருந்து குச்சிடுவாங்களோ? சரி, எந்தெந்த டைம்லலாம் வந்துட்டு போகிறாங்க? நான் பார்த்த வரைக்கும் அதிகாலை டைம் தான். மிச்ச டைம் எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியாது. தான் அதிகாலை டைம் நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வருவாங்க? நான் பார்த்தப்போ 2 ஏலியன்களை நான் பார்த்தேன். ஏலியன்கள் உங்ககிட்ட என்ன மொழியில் பேசுவாங்க? தமிழில் தான் பேசுவாங்க. தமிழில் தான் எனக்கு, அவங்க தமிழில் தான் கேட்கும் எனக்கு. ஏலியன்கள் உங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்துருக்கீங்களா? இது எடுத்தா ஃபேஸ்புக்கில் மட்டும் லைக்காவது வாங்கலாம்ல? காமெடிக்காக கேட்குறீங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஏலியன்கள் முதல்ல பூமியில் கால் வைத்த இடமும் தான் நம்ம கோயில் கட்டிக்கிற இடம். இதெல்லாம் அந்த அகத்தியர் ஐயா அவங்க சொல்லியிருக்காரு. ஏலியன்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்கல்ல, நீங்கள் அந்த அவங்க கிரகத்துக்கு போகிற ஆசை இருக்கா? கூடு விட்டு கூடு பாயிற வித்தைகள் மூலயமா வந்து நாசாலேருந்து பேசினவங்க ஏலியனுக்கு சுவாசிக்கிறதுக்கு சிலிரோஃபாயிலுங்கிற ஒரு கேஸை தான் சுவாசத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. கூகுள் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி அது எதுவும் காட்டவே இல்லை. விஜய் சிஎம் ஆகிறதுக்காக உங்கள் கோயிலில் யாராவது வந்து வேண்டிக்கிறாங்களா? மனுஷனாக ஒரு ஈவிரக்கம் இல்லாம ஏலியன் கோயில் கட்டணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ ஏலியனுக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது வந்து இது நான் முடிவு செஞ்சது கிடையாது. சித்தர் அகத்தியர், போகர் மற்றும் என்னுடைய குருமார்கள் காட்டின வழியில தான் வந்து இந்த கோயில் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இப்போ நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மல்லப்பமுட்டி ராமக்கவுண்டனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்மளோட கோயில் அமைஞ்சிருக்கு. அகத்தியர் அவரோட ஓலைச்சுவடியில் என்ன குறிப்பு எழுதியிருக்காருன்னா, பேர் அண்டங்களின் நாயகன் ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் எழுதியிருக்காரு. உலகத்திலே ஏலியன்களே கட்டப்பட்ட முதல் கோயில் இதுதானா? கோயில்ல கருவறையில் இருக்கிறது இதுதான். உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஏலியன் கோயில் வந்து இதுதான். இப்போ கோயிலில் நீங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், எல்லா பூஜைகள் பண்ணுறதும் நான் தான் பண்ணுறேன். மற்ற தெய்வங்களுக்கு எப்படி பிரசாதம், பொங்கல் இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுமோ அதே போல தான் அவங்களுக்கும். சரி, நீங்கள் கட்டின கோயிலை ஏலியன்கள் வந்து பார்த்தாங்களா? வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? நல்லா கட்டிருக்கீங்க அப்படின்னீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைச்ச நேரத்தில் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. அது அவங்க நினைச்சா மட்டும்தான் அது வந்து சாத்தியம். அதாவது ஏலியன்கள் வந்து வரும்போது என்னோட பாடிஸ் இந்த இதய சைடு எனக்கு ஃபுல் ஹீட் ஆகும் பாடி. அவங்க இருக்கிற அறிகுறி தெரிஞ்சா இதயத்தின் பகுதியில் வந்து ஃபுல் உடம்பு வந்து பாதி உடம்பு நல்லா ஹீட் ஆகும். அதை வச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வுகள் எங்களுக்கு தெரியும். ஏலியன்களை நீங்கள் தொட்டு பார்த்தீங்களாமே? பார்த்துருக்கோம். அவங்களோட உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாம்போட தோலை தொட்டால் எப்படி அவங்க சாஃப்ட்னஸ் இருக்குமோ அது போல தான் இருக்கும். அவங்க முழுக்க சதைகளால் ஆனவங்க தான் ஏலியன்கள். நம்மள மாதிரி. அதாவது நம்மள மாதிரின்னா அவங்களுக்கு வந்து எலும்புகள் கிடையாது. நீங்க தொட்டது ஆண் ஏலியனா பெண் ஏலியனா? நான் பார்த்தது வந்து ஆண் ஏலியனை தான் பார்த்துருக்கேன். காற்று தான் வந்து உணவா எடுத்துக்கிறாங்க அவங்க. அப்புறம் அணுக்களாலான டேப்லெட் மாத்திரைகள் அதை உணவா எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ப்ளூ கலர், பச்சை கலர்ல இருப்பாங்க. அவங்க ரத்தம் ப்ளூவாகவும் இருக்கும், பச்சை கலர்லயும் அவங்க ரத்தங்கள் 2 கலர்லயும் அவங்க ரத்தம் இருக்கும். நீங்க எப்படி ரத்தத்தை பார்த்தீங்க? ரத்தம்லாம் நான் எதுவும் பார்க்கல. இதெல்லாம் அகத்தியர் ஓலைச்சுவடி குறிப்புகள் இருக்கு. இந்த நிறத்துல தான் இருப்பாங்க, இந்த கலர்ல தான் அவங்களுடைய ரத்தங்கள் இருக்கும்னு தான் அவங்க சொல்றாங்க. நாங்க ஏதோ பார்த்தது அப்படியெல்லாம் வந்து நாங்கெல்லாம் நேர்ல எதுவும் கண்ணுல பார்க்கல. ரத்தத்தெல்லாம் இந்த கலர் ஆளை பார்த்திருக்கோம். எவ்வளவு ஹைட் இருந்தாங்க ஏலியன்கள்? நாங்க இங்க பார்த்த வரைக்கும்
ஒரு 5 அடி 5.25 அடி அவ்வளோதான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே ஹைட்லேயும் வந்து இருக்காங்க, அதுக்கு மேலே எந்த ஹைட்லேயும் வந்து இருக்காங்க. நாங்கள் என்ன அவங்கள பார்த்தது கிடையாது. அவங்க எதில் வந்துட்டு போவாங்க? அவங்களோட ஷிப்பில் தான் வருவாங்க, இல்லைன்னா காற்று மூலியமா, சில டைம் ஒளி ரூபமாக வருவாங்க. அதாவது ஏலியன்கள் அவங்க மாறும் தன்மை கொண்டவர்கள். திடீர்னு ஒரு நாயா மாறிடுவாங்க, இல்லை வேற விலங்குகள் மாதிரி வேற ஏதாவது மாறிடுவாங்க. அவங்க ஷிப்பு வர்றாங்கல்ல, அதை எங்கே நிப்பாட்டி வைப்பாங்க? இப்போ அதாவது நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க லேண்டிங்லாம் வந்து ஆகலை. நம்ம கோயிலுக்கு மேலே சிவலிங்கம் இருக்கு, அது மேலேயே அப்படியே மிதந்தாப்புல தான் இருந்தது. ஏர்ல இருந்து குதிச்சிருவாங்களோ? அது எனக்கு தெரியாது, அது குதிப்பாங்களா இல்லை எப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது தெரியாத ஒன்றும் நான் வந்து சொல்ல முடியாது. இல்லை சரி, எந்தெந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு போறாங்க ஏலியன்? நான் பார்த்த வரைக்கும் அதிகாலை டைம் தான். மிச்ச டைம் எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியாது. தான் அதிகாலை டைம் நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வருவாங்க அது குறிப்பு சொல்ல முடியாது. எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம என்ன பார்த்தா தானே சொல்ல முடியும். நீங்க பார்த்ததுல எத்தனை பேர் வந்தாங்க? நான் பார்த்தப்போ 2 ஏலியன்களை நான் பார்த்தேன். நான் இது வந்து நான் சொல்றது முழுக்க உண்மை. எப்போ இருந்து ஏலியன்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு? எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு 11 ஆண்டுகள் இருக்கும். அதாவது கண்டினியூஸாக தொடர்புல கிடையாது, ஏதோ அடிக்கடி மனுஷங்களை சந்திச்சு பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த 11 வருஷத்தில் ஒரு 2 டைம் கம்யூனிகேஷன் ஆகியிருக்கேன், அவ்வளோதான். ஏலியன்கள் உங்ககிட்ட என்ன மொழியில் பேசுவாங்க? தமிழில் தான் பேசுவாங்க. தமிழில் தான் எனக்கு அவங்க தமிழில் தான் கேட்கும். எனக்கு தமிழில் கேட்கும். அவங்க தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே பேசுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மொத்தம் 18 மொழிகள் பேசுவாங்க அப்படின்னு அகத்தியர் ஓலைச்சுவடி குறிப்புகளில் இருக்குது. 18 எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க? இப்போ அவங்களே தெய்வமா இருக்கும்போது அவங்களுக்கு மொழி ஒரு பெரிய தடையே ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு யாராவது ஆக்காய்க்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே. அப்படி உங்கள்கிட்ட பேசுனதுல ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலை. என்னவோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் உங்ககிட்ட மட்டும் தான் கம்யூனிகேட் ஆகி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது வந்து நாங்கள் எதுவும் முடிவு பண்ணுறது கிடையாது, அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சில ஆட்களில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். நம்ம படத்தில் பார்க்குறோம்ல ஏலியன்கள், நிஜத்தில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க? படத்தில் வேற மாதிரி அவங்க வந்து கொம்பு வச்சுட்டு வால் வச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி இன்னும் பார்த்ததில்ல. ஏலியன்கள் உங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்துருக்கீங்களா? இது இல்ல இது எடுத்தா Facebookல போட்டு லைக் ஆக வாங்கலாம்ல. காமெடிக்காக கேக்குறீங்களா என்னலாம் எனக்கு தெரியல. ஒரு தமிழ் கடவுளை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் தான் இழிவுபடுத்துறேன்னு தவிர வெளிநாட்டுல ஃபாரினர்ஸ் யாருமே நம்ம எந்த கோயிலா வேணாலும் இருக்கட்டும் யாரும் கேவலப்படுத்துறது இல்ல. நான் சொல்றது கடவுள் ஏலியன் கேட்கல, சாதாரண நீங்க அவங்க சாதாரண ஏலியன்களே கிடையாது. அவங்க ஒரு 1000 மனிதனுக்குரிய அறிவு ஒரு ஏலியன்களுக்கு உண்டு. ஏலியன்கள் இங்க வந்துட்டு போறாங்கல்ல, நீங்க அந்த அவங்க கிரகத்துக்கு போற ஆசை இருக்கா? கூடு விட்டு கூடு பாயிற வித்தைகள் மூலயமா வந்து பயணம் வந்து பண்ணலாம், பண்ண முடியாமலாம் ஒன்றும் இல்லை, தாராளமா பயணம் பண்ணலாம். இங்க 2 நாள் வந்துட்டு போங்களேன்னு அவங்க உங்களை கூப்பிட்டாங்களா? நான் சில விஷயம் வந்து மீடியால வெளியில சொல்ல முடியாது, அது எங்களுக்குள்ள ரகசியங்கள் சில விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க வந்து கட்டாயம் செத்தாலும் ஜாபம் வழிஞ்சு வெளியில சொல்ல மாட்டோம். நாங்க ஏலியன்கள் முதல்ல பூமியில கால் வைத்த இடமும் தான் நம்ம கோயில் கட்டிக்கிற இடம். இதெல்லாம் அந்த அகத்தியர் ஐயா அவங்க சொல்லியிருக்காரு. அது சேலத்துல தான் இருக்கு. சேலத்துல அதாவது பூமியிலேயே முதல்ல கால் வைத்த இடம் ஏலியன்கள் நம்ம சேலத்துல கோயில் கட்டிக்கிற இடம் தான். நீங்க வந்து போனாலே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் 100% உண்மையா வரும். என்னால அதை சவால் விட்டு சொல்ல முடியும். சரி, மத்த கடவுட்ட எல்லாம் காசு கொடு பணம் கொடு பரீட்சையில பாஸ் ஆன இப்பெல்லாம் வந்து கேட்கறாங்கல்ல, ஏலியன்கள் அப்படி என்ன வந்து கேட்கறாங்க? நான் ஒன்னு சொல்றேன், எந்த தெய்வமும் உலகத்துல இருக்கிற எந்த தெய்வமும் பணம் தரவே தராது. என்னுடைய கோயிலுக்கு பணம் தேடி யாராச்சும் என் கோயிலுக்கு வரவங்க இருந்தீங்களா, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றோம் வராதிங்க. என் தெய்வம் உங்களுக்கு பணம் தரவே தராது. ஏலியன் சாமிக்கு எது உகந்த நாள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாளுமே தெய்வங்களுக்கு உகந்த நாள்லாம் எல்லா நாளுமே உகந்த நாள் தான். அவங்களே தெய்வம், அவங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் என்ன குறிப்பிட்ட நாள்ல தான் வேண்டிக்கிட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கொத்து வேலைக்கு போயிருக்கேன், கல் அரைக்கிற மிஷின் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன், லாஸ்ட்டாக டீ கடை வச்சுருந்தேன். நான் இப்போவும் வந்து கொத்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வீட்டில் மாடு வச்சுருக்கேன், மாடு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஏலியன் தொட்டி மீட் பண்ணுறப்போ விஜய் சிஎம் கேட்டு சொல்ல முடியுமா? இது நீங்கள் காமெடிக்காக கேட்குறீங்க, நான் வந்து நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த பவர் இருக்கா? எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி பவர் இருக்கா எனக்கு அவங்களும் சொல்லலை, எனக்கும் தெரியாது. சார், சேலத்தை தவிர தமிழ்நாட்டில் வேற எங்கெல்லாம் ஏலியன்கள் இருக்காங்க? சேலத்தை தவிர நிறைய இடத்துக்கு அவங்க வந்து போறதா தகவல்கள் வந்து உண்டு. அதாவது சேலம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சொல்றேன் நான். ஆனால் இந்த ஏலியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாசால பணியாற்றக்கூடிய நபர் என்கிட்ட ஒரு முறை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அவரு ஏலியன்கள் நீங்க எதுக்காக கோயில் கட்டினீங்க, நீங்க எப்படி ஏலியனை பாத்தீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்லாம் அவங்க வந்து எங்களாலேயே முடியல அப்படின்ட்டு
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பல வருஷமா அவங்க ஏலியன்களோட நேரடி தொடர்புல தான் இருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட். நான் இதை சொல்லலாமா என்னெல்லாம் தெரியாது. சுனிதா வில்லியம் அவங்க கூட மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சில இதை வந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் நான் சொல்லலை, அவங்களே சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போ ஒபாமா சொல்லியிருக்க கூடிய சீக்கிரம் ஏலியன்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருவாங்க. அவங்க கூகுளில் போய் பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ், ஒரிஜினல் வீடியோ நிறைய இருக்குது. அதை யாரும் போய் பார்க்குறதே கிடையாது. கூகுளில் சில விஷயங்கள் அதில் இருக்காது. நாசாலேருந்து பேசினவங்க ஏலியனுக்கு சுவாசிக்கிறதுக்கு சிலிரோஃபாயிலுங்கிற ஒரு கேஸை தான் சுவாசத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. கூகுள் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு அது எதுவும் காட்டவே இல்லை. அது சில ரகசியமான விஷயங்கள் கூகுளில் ஏற்றுறது. கூகுள் மாதிரி ஆப் உள்ள உலகத்தில் இருக்கிற எந்த இதாக இருந்தாலும் சரி, சில சீக்ரெட் விஷயங்களை அந்த இன்டர்நெட்டில் ஏற்றுறதே கிடையாது அவங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அது நான் சொல்லலை, அகத்தியர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இனிமேற்கொண்டு இந்த நாடு உண்மையிலேயே வளர்ச்சி பாதையில் போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுமே கண்டிப்பாக வளர்ச்சி பாதையில் போகாது, மனித மீனம் அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்னு அகத்தியர் ஐயா அவங்களோட ஓலைச்சுவடி குறிப்புகளை சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் உலக நாடுகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்க விஞ்ஞானம், அதிநவீன கருவிகள், இது டெக்னாலஜி எல்லாமே போதுமானதுன்னு சொல்லி குறிப்பு எழுதுறாரு அவர். இது இனிமேற்கொண்டு எந்த விதமான வளர்ச்சிகள் போனாலும் அது மனித இனம் அழிவை நோக்கி போகும்னு குறிப்பு எழுதியிருக்காரு அவர். நன்றி அண்ணா, ரொம்ப நல்லா பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.